நெட்டவெளி உனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் தந்தாங்களா இந்த கிறிஸ்மஸுக்கு? இல்ல பூமாரி, கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு கிஃப்ட் தந்தாங்களா? எனக்கு இதுவரை கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் தந்ததே இல்லை எந்த கிறிஸ்மஸுக்கும். அப்படியே நெட்டவெளி எனக்கு எல்லா கிறிஸ்மஸுக்குமே கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் தருவாங்க. பூமாரி எனக்கும் தான் எல்லா கிறிஸ்மஸுக்குமே கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் தருவாங்க. ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக இருக்கும், நமக்கு நல்ல பிடிச்ச கிஃப்டாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், எனக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் தந்தாங்க. ஆனால் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. உள்ளாடி என்ன இருக்குன்னே தெரியல. நானும் தான் அகிலாண்டும் ஓப்பன் பண்ணவே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாமா? என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெட்டவெளி என்னாச்சு நெட்டவெளி, எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? கிறிஸ்மஸ் தாத்தாக்கு எனக்கு மேலே என்ன கோவனே தெரியல. இதுவரை கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு கிஃப்ட் தந்ததே இல்லை. எல்லாரும் போல எனக்கும் கிஃப்ட் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு பூமாரி. நான் நினைக்கிறேன் உங்க வீடு இருக்கிற இடம் கிறிஸ்மஸ் தாத்தாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை பூமாரி, எனக்கு தங்கச்சிக்கு வீடு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். யாருக்குமே அந்த வீடு தெரியவே செய்யாது. ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா அந்த வீட்டுக்குள்ளாடி கூட போய் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், கிறிஸ்மஸ் தாத்தாக்கு எல்லா வீடுமே தெரியும். நெட்டவெளிக்கு வீடும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெட்டவெளிக்கு மேலே ஏதாவது கோவமாக இருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாக்கு. நெட்டவெளி நீ நல்லா திருடுவே எல்லாம், நிறைய பாவம் எல்லாம் பண்ணுவார்னால தான் கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு கிஃப்ட் தரலே நினைக்கி. அது நான் சின்ன வயசுல தானே தெரியாம திருடுவேன். இப்போ எல்லாம் நான் திருடவே மாட்டேன். ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தாக்கு நீ சின்ன வயசுல நீ திருடுவே இல்லை, அதனால உனக்கு சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் தராம இதுவரை தரவே இல்லைன்னு நினைக்கி. நீ ஒன்று பண்ணு, என்ன இன்னைக்கு நைட்டு நல்லா அழுது ப்ரேயர் பண்ணி எனக்கு கண்டிப்பாக கிஃப்ட் வேணும்னு ப்ரேயர் பண்ணு. அப்போ கண்டிப்பாக கிறிஸ்மஸ் தாத்தா வந்து உனக்கு கிஃப்ட் வைப்பாங்க. ஆமாம் ஆமாம் நெட்டவெளி, எங்கள் பாட்டியும் ஒருக்க சின்ன வயசில் இருக்கும்போது கிஃப்ட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் பாட்டி வந்து நல்லா அழுது ப்ரேயர் பண்ணாங்களா, நான் இனிமேல் ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், எனக்கு கிஃப்ட் வேணும்னு. அடுத்து அன்னைக்கே கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுத்தாங்களாம். நீங்க எல்லாம் சொல்லியதை என்னால நம்பவே முடியல. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருக்கு. சரி, ஆனாலும் நான் ட்ரை பண்ணி பாக்கி. உனக்கு கிஃப்ட் கிடைச்சுன்னா எனக்கு காலமாக ஃபோன் பண்ணி சொல்லு. என்ன நாங்கள் எல்லாருமே எங்கள் கிஃப்ட் கொண்டு உங்கள் வீட்டை வாரோம். என்ன பூமாரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே கிஃப்ட் கொண்டு வர சொல்லலாம். அப்போ நல்லா ஜாலியாக இருக்கும். எல்லாருக்கும் கிஃப்ட்டையும் பார்த்தது போல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஜாலியாக அதுக்கப்புறமா விளையாடலாம். எனக்கு கிஃப்ட் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா நைட்டு தந்தாங்க. நான் மட்டும் நாளை காலமே எங்க வீட்டு வாங்க என்ன, அதாவது எங்க வீட்டு வராண்டாம். பூமாரிக்கு வீட்டுக்கு எல்லாருமே போங்க. ஏன்னா கிஃப்ட் கிடைக்கலன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சேடா இருக்கும். சரி, டைம் ஆச்சுல்ல, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகலாம். என்ன இந்த லீவில் நம்ம ஜாலியாகவே என்ஜாய் பண்ணல, ரொம்ப போர் அடிக்குது. நாளைக்காவது நல்லா ஜாலியாக கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணணும். நம்ம அல்லது எல்லாம் கிறிஸ்மஸுக்கும் குடில் பார்க்க போவோம். இந்த டைம் குடில் வேற பார்க்க போகல, லைட் பார்க்க போவோம். இந்த கிறிஸ்மஸுக்கு லைட்டும் பார்க்க போகல. இந்த கிறிஸ்மஸ் போலே எனக்கு ஃபீல் ஆகல. உங்களுக்கு அது கிஃப்ட் எல்லாமாவது கிடைச்சிருக்கு, ஏன்னா கிஃப்ட் வேற கிடைக்கல. நெட்டவெளி மறக்காத, என்ன நல்லா அழுது ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக உனக்கும் கிஃப்ட் கிடைக்கும். என்னாச்சு மக்களே? நெட்டவெளி என்னாச்சு? எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? அம்மா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும்தான் கிஃப்ட் தரல. அதனால எனக்கு ரொம்ப அழுகையா வருதுமா. உனக்கு கிஃப்ட் தானே வேணும், நாளைக்கே நான் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். என்ன இல்ல எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தாட்ட இருந்து தான் கிஃப்ட் வேணும். பூமாரி சொன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு ப்ளீஸ் கிஃப்ட் கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணணுமா. ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கணும்னா அன்னைக்கு நைட்டே கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம பக்கத்துல கிஃப்ட் கொண்டு வைப்பாங்களாம். அதெல்லாம் போய் மக்களே, அப்படி கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ என்ன கிளாஸ்ல எல்லாருக்குமே கிஃப்ட் எல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கட்டாமா? சரி மக்களே, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணி பாரு. என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குவோம். அப்பமாவது கிறிஸ்மஸ் தாத்தா நமக்கு கிஃப்ட் தராங்களான்னு பார்ப்போம். கிறிஸ்மஸ் தாத்தா இந்த டைமாவது எனக்கு கிஃப்ட் வேணும் ப்ளீஸ். கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு கிஃப்ட் தாங்க கிறிஸ்மஸ் தாத்தா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் கிஃப்ட் தரல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிறிஸ்மஸ் தாத்தா. நான் சின்ன வயசில் தெரியாமல் திருடிட்டேன். இனிமேல் நான் ஒரு பொருளையுமே யார்கிட்ட இருந்துமே திருட மாட்டேன் கிறிஸ்மஸ் தாத்தா. சரி, ப்ரேயர் பண்ணியாச்சு, இனி படுத்து தூங்கலாம். நல்ல தூக்கமாக வேற வருது. நெட்டவள்ளி, எலும்பு நெட்டவள்ளி, நான் கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கேன். கிறிஸ்மஸ் தாத்தா என்ன கிஃப்டா கொண்டு வந்தீங்க? ஆமா நெட்டவள்ளி, நீ நேற்றைக்கு அழுது ப்ரேயர் பண்ணிய, அதனால நான் கிஃப்ட் கொண்டு வந்தேன். ஏன்னா கிளாஸ்ல எல்லாருக்குமே நீங்க கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் கிஃப்டே தரல. எதனால கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு கிஃப்ட் தரல? 6 வயசுக்கு பிறகு உள்ள பிள்ளைங்களுக்கு தான் நான் கிஃப்ட் கொடுக்கவே தொடங்கினேன். உனக்கு கரெக்டாக 6 வயசாக இருக்கும்போது உனக்கு ஒரு கிஃப்ட் தந்தேன். அதே போல் உனக்கு வயசில் எல்லா பிள்ளைங்களுக்குமே கிஃப்ட் கொடுத்தேன். ஆனால் நீ வந்து ஒரு பிள்ளைக்கு கொடுத்த கிஃப்ட்டை நீ திருடினால உனக்கு மேலே உள்ள கோவத்தில் தான் நான் கிஃப்டே தரல. சாரி கிறிஸ்மஸ் தாத்தா, நான் இனி திருடவே மாட்டேன். நீங்க கொடுத்த கிஃப்ட்னே எனக்கு தெரியாது. சரி, இனியாவது நீ நல்ல பிள்ளையா இருஎன்ன. நைட்டு 12 மணி ஆகுது, நீ இனி தூங்க என்ன, நான் போகிறேன். பாய் கிறிஸ்மஸ் தாத்தா, பார்த்து போங்க.
ஐ ஜாலி ஜாலி, ஒரு வழியாக கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கும் gift தந்துட்டாங்க. இந்த gift என்னவா இருக்கும்? சரி, இப்போ ஓப்பன் பண்ணாண்டாம். இனி பூமாரிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா gift தந்தாச்சுன்னு. அதுக்கப்புறமா எல்லாருமே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா gift எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ பூமாரி. என்ன நெட்டவள்ளி இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? எனக்கு நல்ல தூக்கமா வருது. பூமாரி, உனக்கு ஒன்று தெரியுமா பூமாரி? எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா gift கொண்டு வந்திருக்காங்க. நான் கிறிஸ்மஸ் தாத்தாவையும் பார்த்தேன். அவங்க என்கிட்ட பேசினாங்க. நான் சின்ன வயசுல திருடுவே இல்லை, அந்த கோவத்துல தான் அவங்க எனக்கு gift கொண்டு வரலையாம். இனி நான் திருடவே மாட்டேன் பூமாரி. உண்மையாவா நெட்டவள்ளி? நானே கிறிஸ்மஸ் தாத்தாயே பார்க்கல, கிஃப்ட் வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. நீ எப்படி நெட்டவள்ளி பார்த்த? நான் நீ சொன்னது போல நல்லா அழுது ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குறேன்னா திடீர்னு நெட்டவெளின்னு யாரோ கூப்பிடுறது போல இருந்து திரும்பி பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு gift தந்திருக்காங்க. அப்போ நாளைக்கு எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க என்ன? சரி சரி நெட்டவள்ளி, இப்போ போய் தூங்கு. நல்ல தூக்கம் வேற வருது. gift நாளைக்கு சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ கிடந்து தூங்கு. நெட்டவள்ளி, நீ கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தியா நெட்டவள்ளி? ஆமாம், நான் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தேன். கிறிஸ்மஸ் தாத்தா ரொம்ப பாசமாக பேசினாங்க. ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. அழகாக பெரிய தாடி எல்லாம் வச்சு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பார்க்கவே நல்லா இருந்து. நெட்டவள்ளி, நீ அழகா கிறிஸ்மஸ் தாத்தாவை போட்டோ எடுத்துருக்கலாம்ல. எனக்கு திடீர்னு அவர் ஃபோட்டோ எடுக்கணும்னு எல்லாம் தோணவே இல்லை. ஃபுல்லாக பேசியே இருந்தேன். சரி சரி, நம்ம ஒவ்வொரு ஆளா கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளாடி என்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்றேன். எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா, ஐ ஜாலி, எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. பம்பா, உண்மையாவே உனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் நிறைய நாளாக கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நிறைய பேர் கிறிஸ்மஸுக்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க இல்லை? எனக்கு அப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும் எங்கள் வீட்லேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு. நான் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அதே போல் எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கிடச்சிருக்கு. பம்பா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதே போல் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கள் அம்மாட்ட வாங்கி கேட்டேன். அது வந்து 3000 rupees. அதனால் எங்கள் அம்மா வாங்கி தர மடிச்சாங்க. ஆனால் அதே போல் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயே கரெக்டாக கிறிஸ்மஸ் தாத்தாவை எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு. எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா, ஐ ஜாலி ஜாலி, எனக்கு பிடிச்ச பொம்மை. எனக்கு இந்த பொம்மை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் அப்பாட்ட நிறைய நாளாக இந்த பொம்மை வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அகிலாண்ட, உண்மையாகவே இந்த பொம்மை ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த பொம்மையை தேடி நானும் எங்கள் அப்பாவுக்கும் நிறைய கடைக்கு போயிருக்கோம். ஆனால் கிடைக்கவே இல்லை. நான் மொபைலில் தான் ஃபஸ்ட் டைமாக இந்த பொம்மை பார்த்தேன். அப்போவுமே எனக்கு ஒரு ஆசை வந்து இந்த பொம்மை என்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு. பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தாவே எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா, நிறைய நோட்ஸ் இருக்கு. பூமாரி, நீங்கள் நிறைய நோட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்ட, வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லை? இல்லை நெட்டவள்ளி, நமக்கு இப்போ நிறைய போர்ஷன்ஸ் எழுதி போட்டுட்டே இருக்காங்க. டெய்லி எங்கள் அம்மாட்ட நோட் வேணும்னு கேட்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், யாராவது எனக்கு நிறைய நோட்டு தர மாட்டாங்களா, அப்போ அம்மா அப்பாயே கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தாவே எனக்கு நிறைய நோட்ஸ் தந்துட்டாங்க. பூமாரி தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆசைப்பட்டிருக்கேன். நான் மோஸ்ட்டாக எப்போவுமே ஸ்மால் சைஸ் நோட் தான் எங்கள் அப்பா கேட்டால் வாங்கி தருவாங்க. அதனால தான் லாங் சைஸ் நோட்டுனா நிறைய நாள் ஒரே நோட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து லாங் சைஸ் நோட் வேணும்னே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா, ஐ ஜாலி ஜாலி பாக்ஸ் இருக்கு. நான் டோரேமோன் பாக்ஸ் வேணும்னு தான் நல்லா ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். ஏன்னா டோரேமோன் பாக்ஸில் கால்குலேட்டர் எல்லாம் இருக்கும். அதே போல் எனக்கு டோரேமோன் பாக்ஸ் கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தாத்தா ஆசைப்பட்ட பொருளை தான் தந்திருக்காங்க. ஆமாம் நெட்டவள்ளி, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.